إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிமார்களின் வரலாற்றை பார்த்து வருகின்றோம். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவருடைய வரலாற்றையும் நாங்கள் பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முதலாவது ரசூலாக இருக்கக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் வேறு நபிமார்கள் வந்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. வரலாற்றிலே வந்திருப்பதாக தெரிய வருகிறது. ஆனால் தெளிவாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்களுக்கு அதற்கு ஆதாரம் இல்லை. இருக்கலாம். அவர்களிலே ஷீத் அலைஹிஸ்ஸலாம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர், ஆதம் நபியுடைய மகனாக கருதப்படக்கூடிய ஒருவர். அவர்கள் சம்பந்தமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆதாரங்கள் இல்லை. அதே போன்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபி. அல்லாஹு தஆலா 2 முறை சூரத்துல் அம்பியாவிலும் சூரத்து மரியமிலும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றான். இவர்கள் எந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. வேதக்காரர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்றிலே அவர்கள் ஆதம் நபி அவர்களுடைய பரம்பரை, அதாவது எல்லா மனிதர்களும் ஆதம் நபிக்கு பிறகுதான் நூஹ் நபி அவர்களுக்கு முன்னால் நூஹ் நபி அவர்களுடைய தந்தையின் பாட்டன், அவருடைய நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையின் தந்தையின் தந்தை என்று அழைக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் சிலர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் நபி அவர்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒருவராகத்தான் இருக்க முடியும், சிலர் அவர் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையில் வந்திருக்க முடியும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது வானத்திலே வைத்து மிஅராஜுடைய நேரத்திலே சந்தித்தார்கள். அப்போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கும் பொழுது எப்படி வரவேற்றார்கள்? மர்ஹபன் பில் அஹிஸ் சாலிஹ் பின் நபிய்யிஸ் சாலிஹ், சாலிஹான நபியே வருக, சாலிஹான் நல்ல சகோதரனே வருக என்றுதான் வரவேற்றார்கள். ஆனால் ஆதம் நபி அவர்களும் இப்ராஹிம் நபி அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கும் பொழுது மர்ஹபன் பிலிபினி சாலிஹ், நல்ல மகனே வருக என்றுதான் வரவேற்றார்கள். ஏனென்றால் ஆதம் நபி எல்லோருக்கும் தந்தை என்ற வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மகன். இப்ராஹிம் நபி அவர்களுடைய பரம்பரையிலே நபி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்ராஹிம் நபி அவர்களுடைய மகன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் நபியுடைய தந்தையுடைய பாட்டனாக இருந்திருந்தால் அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகனாகத்தான் இருப்பார்கள். என்றால் உலகத்திலே நாங்கள் பார்த்தோம், நூஹ் நபி அவர்களுடைய அந்த வெள்ள பிரளயத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா நூஹ் நபியுடைய பரம்பரையைத்தான் இந்த உலகத்தில் மிச்சம் வைத்திருந்தார். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே தான் இப்போது இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நூஹ் நபியுடைய பரம்பரை. நூஹ் நபியுடைய பரம்பரை என்றால் நூஹ் நபியுடைய தந்தையுடைய பாட்டன் என்பவர் பாட்டனாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய பரம்பரையிலே அந்த பட்டியலிலே நபி அவர்களுடைய பரம்பரை பட்டியலில் அவர்களும் இருப்பார்கள். எனவே அப்போது அவர்களும் நபி அவர்களை சிறந்த மகனே என்றுதான் அழைத்திருப்பார்கள். ஆனால் அவர் அப்படி அழைக்கவில்லையே என்கின்ற ஒரு கேள்வி சில அறிஞர்களால், இப்னு அரபி அல் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்றவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கே அவர்கள் நூஹ் நபியுடைய பாட்டனாக வேதக்காரர்கள் சொல்வதை போன்று இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சிலர் கருதுகிறார்கள். சிலர் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் அவர் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையிலே வந்திருப்பதாகவும் கருதுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அவர்கள் ஒரு நபி. அல்லாஹு தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனிலே இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, அவர் ஒரு சித்தீகாகவும் நபியாகவும் இருந்தார் என்று சொல்கின்றான். சித்தீக் என்பது எங்களுக்கு தெரியும், அபூபக்கர் சித்தீக் என்று நாங்கள் சொல்கிறோம். சித்தீக் என்கின்ற இந்த வார்த்தை முழுமையாக உண்மைப்படுத்துகின்ற தன்மை, அல்லாஹு தஆலாவுடைய நம்பிக்கையிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடயங்களை முழுமையாக உண்மைப்படுத்துகிற தன்மையை குறிக்கும். அதே போன்று முழுமையான ஒரு அறிவு இருப்பதையும் ஈமானிய உறுதியையும் சாலிஹான அமல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தான் சித்தீக் என்று சொல்ல முடியும். இதனை இப்னு சஅதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃப்சீரிலே
விளக்கி இருக்கிறார்கள். அதே போன்று நபி என்றும் அல்லாஹு தாலா அவர்களை சொல்கின்றான். நபி என்பது எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தாலாவால் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒருவர், அல்லாஹு தாலா வஹி இறக்கக்கூடிய ஒருவர். அதே போன்று அவர்களை பற்றி மினசாபிரீன், அல்லாஹு தாலா சூரத்துல் அன்பியாவிலே பொறுமை செய்பவர்களில் ஒருவர், மினசாலிஹீன் சாலிஹீன்களிலே ஒருவர் என்றதிலே சேர்த்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தாலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை நாங்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தினோம் என்று சொல்கின்றான். இங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி அவர்கள் 4வது வானத்திலே சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய அந்த செய்தியை சொல்கிற பொழுது இந்த ஆயாவையும் ஓதி காண்பித்தார்கள். 4வது வானத்திலே அவர்கள் இருப்பதைத்தான் அல்லாஹ் உயர்ந்த இடத்துக்கு நாங்கள் அவரை உயர்த்தினோம் என்பது அதற்குரிய விளக்கம் என்று அதிலிருந்து தெரிகிறது. அதே போன்று அவர்கள் அந்தஸ்திலும் உயர்ந்த இடத்திலே நிச்சயமாக இருப்பார்கள். இங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று வானத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று செய்திகள் இருக்கின்றன. அவை உறுதியான குர்ஆன் ஹதீஸிலே வந்த ஆதாரங்கள் அல்ல. அல்லாஹு அலம். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும், அதாவது இமாம் இப்னு ஹஜர் அவர்களும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் உயிரோடு உயர்த்தப்பட்டார்கள் என்பது வலுவான வழியிலே ஆதாரபூர்வமாக வரவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க போகக்கூடிய நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் நபி அவர்களுக்கு பிறகு வந்த ஒரு நபி. அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 3 மகன்களிலே ஒரு மகனான சாம் உடைய வம்சத்திலே வந்ததாக சொல்லப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெள்ளப்பிரளயத்துக்கு பிறகு வரலாற்றின் அடிப்படையிலே 3 மகன்கள் இருந்ததாகவும் அதிலே ஒரு மகன் சாம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர் என்றும் சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம். எப்படியோ அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே வந்த ஒரு இறை தூதர், ரசூல். அவர்களுடைய கூட்டத்தின் பெயர் ஆத். இந்த ஆத் சமுதாயம் என்பவர்கள் ஒரு அரேபிய சமுதாயம். அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்களை நாங்கள் அரப் முஸ்தஅரிபா என்று சொல்வோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் கோத்திரத்திடமிருந்து அரபு மொழியை கற்றுக்கொண்டு அவர்களுடைய வம்சத்திலே வந்த மக்காவில் இருந்தவர்கள், பெரும்பாலும் அரபு தீபகற்பத்தில் பிறகு இருந்தவர்கள் அரப் முஸ்தஅரிபா, இப்போது இருப்பவர்கள் அரப் முஸ்தஅரிபா, அரபியாக அவர்கள் மாறியவர்கள். இஸ்மாயில் நபி அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் நபி அவர்கள் அரபி அல்ல. இஸ்மாயில் நபி அவர்களுடைய தாயார் அரபி அல்ல, அவர்கள் எகிப்தைச் சேர்ந்தவர்கள், ஹாஜர். ஆனால் இஸ்மாயில் நபி அவர்கள் ஜுர்ஹும் கோத்திரத்திலே வளர்ந்தார்கள். அந்த ஜுர்ஹும் கோத்திரம் அரப் ஆரிபாவை சேர்ந்தவர்கள். பழமையான அரேபிய கோத்திரங்களிலே ஒன்றுதான் ஆத் சமுதாயத்தினரும். இவர்களுக்கு அரப் ஆரிபா என்று சொல்வார்கள். அல்லாஹு தாலா இந்த கோத்திரத்துக்கு தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யமன் நாட்டிலே அல் அஹ்காஃப் என்கின்ற ஒரு இடத்திலே வசித்தார்கள். அந்த ஆது கூட்டமும் அந்த இடத்திலே தான் வசித்தது. அஹ்காஃப் என்பது மணல்களால் ஆன மலை குன்றுகளை குறிக்கக்கூடிய சொல். அவர்கள் அப்படியான ஒரு இடத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வெள்ளப்பெருக்குக்கு பிறகு இந்த ஆத் சமுதாயத்திலே தான் முதலாக ஷிர்க் ஆரம்பிக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஷிர்க் உருவாகி அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தை அழித்து மூமின்களை காப்பாற்றியதற்கு பிறகு திரும்பவும் ஷைத்தான் அவர்களுடைய பரம்பரையில் வந்த ஆத் கூட்டத்தார்களை வழிகெடுத்து ஷிர்கின் பக்கம் கொண்டு செல்கின்றான். நூஹ் நபி அவர்களுடைய அந்த சமுதாயத்துக்கு பிறகு ஷிர்கின் காரணமாக முதலாக அழிக்கப்பட்ட, பாவங்களின் காரணமாக முதலாக அழிக்கப்பட்ட சமுதாயமாக இந்த சமுதாயம் கருதப்படுகிறது. அல்லாஹு தாலா இவர்களுக்கு நிறைய அருட்கொடைகளை செய்திருந்தான். இவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவது தாத்தில் இமாத், தூண்களை உடையவர்கள், தூண்களை உடைய சமுதாயம் என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றான். அதாவது இவர்கள் நீண்ட பலமான தூண்களை வைத்து அவர்கள் கூடாரங்களை, கட்டிடங்களை அமைத்தார்கள். பலமான கூடாரங்களை, மாளிகைகளை இவர்கள் தூண்களை வைத்து அமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள். வஸாதஹும் ஃபில் ஹல்கி பஸ்தஹ், அல்லாஹு தாலா இவர்களுக்கு உடலிலே நல்ல
ஆற்றலை, சக்தியை கொடுத்திருந்தான். பலமானவர்களாக இவர்கள் பலசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் தங்கள் பெருமை கூட அடித்து கொண்டார்கள். எங்களை விட பலசாலிகள் யார் இருக்கிறார்கள் என்று கூட கேட்டுக்கொண்டதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான். அதே போன்று இவர்களுக்கு அல்லாஹு தாலா கட்டிடங்களை, பிரமாண்டமான கட்டிடங்களை கட்டுகின்ற ஆற்றலை கொடுத்திருந்தால் அது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமா. அத்தப்னூன பிகுல்லி ரீஇன் ஆயா, ஒவ்வொரு உயரமான இடங்களிலும் நீங்கள் ஆயாண்ட அடையாளம், கட்டுமானங்களை ஒரு அடையாளமாக கட்டுவார்கள். தபசூன், வீணாக கட்டுவார்கள், எந்த ஒரு பயனும் இல்லாமல் கட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதேபோன்று இவர்களுடைய ஆற்றலை, வல்லமையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு ஆயங்களுக்கு உதவியாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், வைதா பதஷ்தும் ஜப்பாரின், நீங்கள் பிடிக்கின்ற பொழுது, தண்டிக்கின்ற பொழுது கடுமையாக அடக்கி ஆளுகின்றவர்களாக, வன்மையாக என்ன செய்கிறீர்கள், தண்டிக்கின்றீர்கள் என்று இங்கே இவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. அவ்வளவு பலசாலிகளாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அவனுடைய பல அருட்கொடைகளை கொடுத்திருந்தான். அதை பற்றி சூரத்து ஷூராவிலே சொல்கிற பொழுது, அமத்தகும் பி அன்ஆமின் வ பனீன், கால்நடைகளையும் ஆண் மக்களையும் உங்களுக்கு தந்தோம். ஆண் மக்களையும் கொண்டு அல்லாஹு தாலா உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். அல்லாஹு தாலா அதெல்லாம் கொடுத்திருந்தான். நான் பொதுவாக மனிதர்கள் ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதன் மூலமாக அவர்கள் பலமடையலாம் என்பதற்காக. அவர்கள் விரும்புகிற கால்நடைகள் ஆண் மக்கள், வஜன்னாத்தின் வயூன், தோட்டங்கள், பெரும் தோட்டங்கள், வயூன், அதே போன்று நீர்வீழ்ச்சி, அதாவது தோட்டங்கள், உயூன் என்று சொல்வது நீரூற்றுக்கள். இவ்வாறு பல அருட்கொடைகளை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அல்லாஹு தாலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவுமே தவக்குருளே உச்சகட்டத்தை உடையவர் என்று வர்ணித்திருக்கிறார். அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா அவருடைய தவக்குலை எடுத்து குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். அவருடைய கூட்டம் அவரை பொய்ப்பித்த பொழுது என்ன சொன்னார்கள் அவர்கள்? ஃபகீதூனி ஜமீஅன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்யுங்கள். சும்ம லா துன்திரூன், பிறகு என்னை கொஞ்ச நேரம் கூட விட்டு வைக்காதீர்கள். இன்னி தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து விட்டேன், தைரியமாக சொன்னார்கள். இவ்வாறு பல நபிமார்கள் சொல்லியிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு நெருக்கமான வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், அவர்களுடைய தக்வாவுடைய பலத்தை காட்டுகிறது. அது தவக்குலுடைய அல்லாஹ் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தவக்குலின் பலத்தை காட்டுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு விடயம், இவர்கள் சதி செய்ய முடியுமாக இருந்திருந்தால் இந்த நபிமார்களை அழிப்பதற்கு அவர்கள் இவ்வாறு தைரியமாக சொல்கிற பொழுது அவர்கள் செய்திருக்க வேண்டும். அந்த இடத்திலே அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். அவர்களால் சதி செய்து இந்த நபிமார்களை எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த நபிமார்கள் உண்மையான நபிமார்கள் என்பதற்கு அது சான்றாக இருக்கிறது. அடுத்ததாக அவர் ஒரு நாசிஹ், அமீன் ஆக இருக்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து என்ன சொன்னார்கள்? வஅன லகும் நாசிஹுன் அமீன், நான் உங்களுக்கு நாசிஹாக இருக்கிறேன், நலவு நாடக்கூடியவனாக, நல்வழியின் பக்கம் வழிகாட்டக்கூடியவனாக இருக்கிறேன். அமீன், நான் நம்பிக்கைக்குரிய ஒருவராக இருக்கிறேன். வஅன லகும் நாசிஹுன் அமீன், இறைவனுடைய செய்தியிலே நான் எந்த ஒரு கூட்டல் குறைத்தலும் செய்யாமல் அப்படியே உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன், உங்களுடைய நலவைத்தான் நான் நாடுகிறேன் என்று அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டுதான் சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடிய ஒருவராக, நாசிஹாக, நலவு நாடக்கூடியவர்களாக, அமானிதமுடையவர்களாக இருந்தார்கள் என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்பதை நாம் இந்த ஆயாக்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹு தாலா அவர்களை பற்றி, ஹூத் நபியை பற்றி குர்ஆனிலே 4 இடங்களிலே சொல்லியிருக்கின்றார். ஹூத் என்பது 4 இடங்களிலே குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹூத் என்கின்ற பெயரிலே ஒரு சூறாவும் இருக்கிறது. ஹூத் என்கின்ற பெயரிலே ஒரு சூரா குர்ஆனிலே இருக்கிறது, ஹூத் நபியுடைய பெயரிலே. அதே போன்று அவர்கள் இருந்த அந்த இடம், ஆத் சமுதாயம், அவர்களும் வாழ்ந்த அந்த இடம் அஹ்காஃப் என்கின்ற பெயரிலேயும் ஒரு சூரா இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த ஆத் சமுதாயத்தை, ஹூத் நபியுடைய சமுதாயத்தை பெரும் காற்றை கொண்டு அழித்தான். وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ, ஆது சமுதாயமோ பெரும் காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். சர்சர் என்ற கடும் குளிரான காற்று, சப்தமாக வீசக்கூடிய காற்று. ஆத்தியா,
கடுமையாக வீசுகிற காற்று. அல்லாஹு தாலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் காப்பாற்றினான். இப்போது நாங்கள் குர்ஆனிலே அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் தாலா சொல்வதை சுருக்கமாக பார்ப்போம். இந்த ஆது சமுதாயத்தை ஆதுனில் ஊலா, ஆரம்பகால ஆத் என்று அழைக்கப்படுகின்றது. என்றால் பின்னால் இன்னொரு ஆதுனுல் ஆஹிரா என்கின்ற வேறொரு ஆதுனுல் சானியா என்கின்ற ஒரு இருந்ததாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த ஆது சமுதாயத்தை இரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இரம் என்பது அவர்களுடைய ஒரு பாட்டனின் பெயராக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அவர்கள் சமுதாயம் என்பவர்கள் அவர்களுடைய என்கின்ற ஒரு பிள்ளைகள் தான் சமுதாயம். ஆதுடைய தந்தையுடைய பெயர் அவஸ் என்றும் அவருடைய தந்தையின் பெயர் இரம் என்றும் அவருடைய தந்தை சாமுடைய தந்தை நூஹ் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அலம். இப்படியோ இவர்களுக்கு இரம் என்றும் குர்ஆன் சொல்கிறது. அவர்களுடைய பாட்டனுடைய பெயரை வைத்து அவருடைய பெயர் அந்த சமுதாயத்துக்கு அந்த பெயர் வந்திருக்கலாம். என்கின்ற பெயர், அதே போன்று இரம் என்கின்ற 2 பெயர்கள் இந்த சமுதாயத்துக்கு இருக்கின்றன. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். உம்முடைய ரப்பு சமுதாயத்துக்கு என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா என்றால், இரம் தாத்தில் இமாத், தூண்களையுடைய இரம் சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சமுதாயம், இரம் சமுதாயம், தூண்களை உடைய சமுதாயம், அவர்களுடைய விசேஷத்தன்மை இங்கே சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்காஃபிலே வத்குர் அஹா ஆதின், ஆதுடைய சகோதரன், அதாவது சமுதாயத்துக்கு அவர்களுடைய சகோதரனான ஹூத் நபியை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். இத் அன்தர கௌமஹு பில் அஹ்காஃப். அஹ்காஃபிலே, அஹ்காஃப் என்கின்ற இடத்திலே தன்னுடைய கூட்டத்துக்கு அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த சமுதாயம் யமன் நாட்டிலே அஹ்காஃப் என்கின்ற மலை குன்றுகள், அதாவது மணலால் ஆன மணல் குன்றுகளாக இருக்கக்கூடிய இடத்திலே தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் தாத்துன் இமாத் என்று அழைக்கப்படுவது தூண்கள், நிறைய நீண்ட தூண்கள் அல்லது பலமான தூண்களை கொண்ட கட்டிடங்களை கட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்கிற பொழுது தாத்துல் இமாத் அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், நாடுகளிலே இவர்களை போன்றவர்கள் படைக்கப்படவில்லை. அவ்வளவு பலசாலிகளாக இவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவர்களுடைய காலத்திலே மிக பலசாலிகளாக, உடல் வலிமை மிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதனால் தான் சொல்கிறான், வத்குரு இத் ஜஅலகும் ஹுலஃபாஅ மின் பஅதி கௌமி நூஹ், நூஹுடைய கூட்டத்துக்கு பிறகு உங்களை இந்த உலகத்திலே அவர்களுக்கு பின்னால் வருபவர்களாக நாங்கள் ஆக்கினோம். வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தா, உங்களுடைய அந்த படைப்பு அமைப்பிலே ஒரு பலத்தை நாங்கள் கொடுத்திருந்தோம், ஒரு விரிவான தன்மையை, பலசாலிகளாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த சூரத்துல் ஆராஃபுடைய 69வது ஆயா குறிக்கிறது. எனவே இவர்கள் நூஹ் நபி அவர்களுடைய பிறகு வந்தவர்கள், இவர்கள் பலசாலிகளாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போன்று இவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபஅம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி பிகைரில் ஹக், சமுதாயமோ இந்த பூமியிலே அசத்தியமான முறையிலே சத்தியத்துக்கு மாற்றமாக பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே பெருமை அடிப்பது யாருக்கு முடியாது, அல்லாஹு தஆலா தான் அந்த ஆற்றலை, சக்தியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவர்கள் என்ன சொன்னார்கள்? வகாலு மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட பலசாலிகள் யார்தான் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி ஹலகஹும் ஹும் அஷத்து மின்ஹும் குவா, அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விட மிக பலமுள்ளவன் என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். எனவே இது அவர்கள் தங்களுடைய பலத்தை வைத்து பெருமை அடித்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் எந்த பலம் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அது பலவீனம் என்பதை அவர்களுடைய அழிவின் மூலமாக காண்பித்தார் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவர்கள் ஈச்சப்பழ மரங்களுடைய, அதாவது பேரித்தம்பழ மரங்களை போன்று அதனுடைய தலை இல்லாமல் போனால் அந்த கட்டைகள் எப்படி பிடுங்கப்பட்டு வீசப்பட்டிருக்குமோ அதே போன்று அல்லாஹு தஆலா அவர்களை பிடுங்கி வீசியிருந்தான். சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த ஹூத் நபி அவர்களை பற்றி நாங்கள் குர்ஆனிலிருந்து இன்னும் மேலதிகமாக பார்ப்போம். இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே இவர்கள் காபிர்களாக இருந்தார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று நூஹ் நபி அவர்களுடைய அந்த வெள்ளப்பிரளயத்துக்கு பிறகு முதலாவதாக நிராகரித்த கூட்டமாக, அழிக்கப்பட்ட கூட்டமாக இவர்கள் கருதப்படுகின்றார்கள். இவர்கள் சிலைகளை வணங்கி வந்தார்கள். இவர்கள் வணங்கிய சிலைகளுடைய பெயர்கள் குர்ஆனிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வரலாற்றிலே இவர்கள் 3 சிலைகளை வணங்கியதாக சொல்லப்படுகிறது.
அல்லாஹ்வை அறிந்தவன், சதா, சமூதா, வஹிரா என்கின்ற 3 சிலைகளை வழங்கினார்களாம். எப்படியோ இவர்கள் சிறுக்கு செய்தார்கள். சிறுக்கு இவர்களிடத்திலே பரவ அல்லாஹு தாலா இவர்களை வழிகாட்டுவதற்காக, நேர்வழிப்படுத்துவதற்காக ஹூத் நபி அவர்களை அனுப்பி வைக்கின்றான். அல்லாஹு தாலா சொல்கின்றான் சூரத்துல் மூமினூன்கள்ல, மூமினூன் 32வது ஆயாவிலே, ஃபஅர்ஸல்னா ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், அவர்களிடமிருந்தே ஒரு ரசூலை நாங்கள் அவர்களுக்கு அனுப்பினோம். எப்படி சொல்லி அனுப்பினோம்? அனி அபுதுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அவனை தவிர உங்களுக்கு வணக்கத்துக்குரியவன் யார்தான் இருக்கிறான், அஃபலா தத்தகூன், நீங்கள் பயப்படக்கூடாது. எல்லா நபிமார்களும் இதைத்தான் முதலாக தங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்லுவார்கள். அவர்கள் வணங்குகின்ற அந்த சிலைகளை, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்றவற்றை விட்டுவிட வேண்டும், அல்லாஹை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். இன் அன்தும் இல்லா முஃப்தரூன், சூரத்துல் ஹூதுல 50வது ஆயாவில் சொல்வது போல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் இட்டுக்கட்டி இருக்கிறீர்கள், நீங்கள் வெறுமனே தவறாக கடவுள்களை நீங்களாகவே உருவாக்கி வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், இது பிழையானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், வத்குர் அஹா ஆதின், சூரத்துல் அஹ்காஃபிலே நாம் ஏற்கனவே சொன்ன ஆயாதான். வத்குர் அஹா ஆதின் இத் அன்தர கௌமஹு பில் அஹ்காஃப் வகத் ஹலத்தின் நுதுர், ஆத் சமுதாயத்துடைய சகோதரனை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். அவர் அஹ்காஃபிலே வைத்து தன்னுடைய கூட்டத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார். அவருக்கு முன்னாலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். ஹூத் நபிக்கு முன்னாலும் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நூஹ் நபி வந்தார், ஆதம் நபி அவர்கள் வந்தார்கள். அதுக்கு இடைப்பட்டதில் வேறு இத்ரீஸ் அவர்கள் வந்தார்கள், அல்லாஹு அலம், அல்லது ஷீஸ் அவர்கள் நபியாக இருந்தார்கள். வேறு நபிமார்களும் வந்திருக்கலாம். எங்களுக்கு உறுதியாக தெரியும், ஆதம் நபி அவருக்கு முன்னால் வந்தவர், நூஹ் நபி அவருக்கு முன்னால் வந்தவர். அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்கிறான்? வகத் ஹலத்தின் நுதுர் மின் பைனி யதை, அவர்களுக்கு முன்னால் நச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். வமின் ஹல்ஃபிஹி, அவருக்கு பிறகும் வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நிறைய நபிமார்கள் அவர்களுக்கு பிறகும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள்? அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. இதைத்தான் அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னி அஹாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம், மிகப்பெரிய ஒரு நாளின் வேதனையை நான் உங்களுக்கு பயப்படுகிறேன். எனவே ஒரு வேதனை நீங்கள் சந்திப்பீர்கள் இந்த இணை வைத்தலிலே, ஷிர்கிலே நீங்கள் இருந்தால் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய கூட்டம், அவர்களுடைய பதில் எப்படி இருந்தது? ஹூத் நபி என்னவெல்லாம் தன்னுடைய கூட்டத்துக்கு சொன்னார் என்பதை பாருங்கள். யா கௌமி லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, என் கூட்டமே, இதற்காக நான் உங்களிடத்திலே கூலி கேட்கவில்லை. நபிமார்கள் இவ்வாறு தான் சொல்வார்கள். இன் அஜ்ரிய இல்லா அலல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவன் மீது தான் என்னுடைய கூலி இருக்கிறது, அவன் தான் எனக்கு கூலி தர இருக்கிறான், நான் உங்களிடத்திலே கூலி கேட்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா சூரத்துல் யாசீன்லே ஒரு மூமின் வந்து மக்களுக்கு உபதேசம் செய்கிறார். அந்த மூமின் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அப்படி சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு அனுப்பப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கிற பொழுது, யார் கூலி கேட்காமல் இருக்கிறார்களோ அவர்களை பின்பற்றுங்கள் என்ற இறை தூதர்கள் மக்களிடத்திலே கூலி கேட்க மாட்டார்கள். எனவே இவர் உண்மையான நபி என்பதை அவர் எப்படி சொல்கிறார் என்றால், நான் உங்களிடத்தில் எதுவும் எதிர்பார்க்கவில்லை, எந்த கூலியும் எனக்கு உங்களிடத்திலே தேவையில்லை என்று சொல்கிறார். அஃபலா தாக்கிலூன், இதையாவது நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? வயா கௌம் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என் கூட்டமே, உங்களுடைய ரப்ப இடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். சும்ம தூபு, பின்னர் நீங்கள் அவன் பக்கம் மீளுங்கள். இதை விட்டுவிடுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை, ஷிர்கை விட்டுவிடுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுக்கு என்ன நடக்க போகிறது தெரியுமா? யுர்சில், அவ்வாறு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மீண்டால், பாவ மன்னிப்பு தேடினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு என்ன சொன்னார்கள்? நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வாருங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன செய்வான் தெரியுமா? யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து நிறைய மழையை உங்களுக்கு பொழிய வைப்பான். வயஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், உங்களுடைய பலத்தை இன்னும் அதிகப்படுத்துவான். வலா ததவல்லு முஜ்ரிமீன், நீங்கள் பாவிகளாக புறக்கணித்து விட்டு செல்லாதீர்கள் என்று அவர்கள் அந்த மக்களை அழைக்கின்றார்கள். அல்லாஹு தாலாவுக்கு, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு நியமாவை கொடுத்தால், அந்த நியமாவுக்கு அவன் நன்றி செலுத்தினால், அல்லாஹ்வின் பக்கம் அவன் மீண்டால், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால், அல்லாஹோடு அவன் இருக்கிற நேரம் எல்லாம் அல்லாஹு தாலா இன்னும் அந்த நியமாவை அதிகப்படுத்துவான் என்பது எங்களுக்கு தெரியும். ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், பொதுவாக அது அல்லாஹ்வுடைய விதி. நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் இன்னும் நான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்றுதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்துக்கு சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள், அல்லாஹ் தஆலா அதிகமான மழை உங்களுக்கு தருவான். மழை இருந்தால் தான் இன்றைய காலத்திலும் தான் அவர்களுடைய கால்நடைகளுக்கு உணவு கிடைக்கும், மரமட்டைகள் முளைக்கும், இதனால் மக்கள் பலனடைவார்கள். எனவே அல்லாஹு தஆலா
இஸ்திஃபார் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபாய்தா நூஹ் நபி அவர்களுடைய சம்பவத்தில் நாங்கள் பார்த்தோம். அல்லாஹு தஆலா மலையை இறக்கி வைப்பான். தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்னி தவக்கல்து அலா ரப்பி வ ரப்பிக்கும், என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்புமான அல்லாஹ்வின் மீதே நான் தவக்குல் வைத்து விட்டேன். மா மின் தாபத்தின் இல்லா ஹுவ ஆஹிதும் பினாசியத்திஹா, எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதனுடைய முன்னேற்றி ரோமத்தை அவன் பிடித்திருக்கிறான். அதாவது அல்லாஹு தாலாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ்தான் எல்லா உயிரினங்களும் இருக்கிறது. இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம், என்னுடைய ரப்பு சரியான வழியிலே இருக்கின்றான். அவன் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அவனுடைய சட்டத்திலே யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அவன் நீதியானவன், நேரான வழியிலே அவன் இருக்கின்றான். ஃபஇன் தவல்லவ், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால், ஃபகத் அப்லக் ஃபஇன் தவல்லவ், நீங்கள் புறக்கணிப்பீர்களே ஆனால், ஃபகத் அப்லக்துக்கும் மா உர்சில்து பிஹி இலைக்கும், நான் உங்களுக்கு எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேனோ, எதை சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன். என்னுடைய கடமை முடிந்து விட்டது, உங்களிடத்திலே ஆதாரம் வந்து விட்டது. நீங்கள் புறக்கணித்தால் அதனுடைய விளைவை நீங்கள் தான் சந்திக்க வேண்டும். வயஸ்தக்லிஃபு ரப்பி கௌமன் கைரக்கும், என்னுடைய ரப்பு வேறொரு கூட்டத்தை உங்களுக்கு பிறகு அவன் கொண்டு வருவான். வலா ததுர்ரூனஹு ஷைஆ, அல்லாஹ் தஆலாவுக்கு உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது. இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீஸ், நிச்சயமாக என்னுடைய ரப்பு யாவற்றையும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இனி அவன் எல்லாவற்றையும் பாதுகாத்து பார்க்கின்றான், அதனை அவன் பாதுகாப்பான். அதற்கேற்ற முறையிலே கூலியை உங்களுக்கு அவன் கொடுக்க இருக்கிறான். அதே போன்று தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நான் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர், அமீன், நம்பிக்கைக்குரியவர், அதில் எந்த ஒரு மோசடியும் நான் செய்ய மாட்டேன், என்னுடைய ரப்புடைய செய்தியை எத்தி வைப்பதிலே. எனவே ஃபத்தகுல்லாஹ வாத்தியூன், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எனக்கு நீங்கள் வழிபடுங்கள். வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர் இன் அஜ்ரி இல்லா அலா ரப்பில் ஆலமீன், உங்களிடத்திலே நான் எந்த கூலியையும் கேட்கவில்லை, என்னுடைய கூலி உலகத்தாரின் ரப்பான் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. அத்தபுனூன பிகுல்லி ரீஇன் ஆயா, ஒவ்வொரு உயரமான இடத்திலும் நீங்கள் கட்டிடங்களை கட்டுகிறீர்களா? வீணாக தஅபதூன் வதத்தஹிதூன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்து விடலாம் என்பதற்காக வேண்டி பெரும் கோட்டைகளை நீங்கள் கட்டுகிறீர்களா? வைதா பதஸ்தும் ஜப்பாரீன், நீங்கள் மற்றவர்களை தண்டிக்கின்ற பொழுது கடுமையாக நீங்கள் தண்டிக்கின்றீர்கள், கடுமையாக நடந்து கொள்கின்றீர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பலத்தையும் பயன்படுத்துகின்றீர்கள். ஃபத்தகுல்லாஹ வாத்தியூன் என்றால், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு நியமாவை கொடுத்தால் அவன் பாவம் செய்கிற பொழுது என்ன செய்கிறான் என்றால், அந்த நியமாவை வைத்து தான் பாவம் செய்கின்றான். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கும் கண் பார்வையை கொடுத்திருக்கிறான், செவிப்புலனை கொடுத்திருக்கிறான். மனிதன் பாவம் செய்வதாக இருந்தாலும் இந்த அல்லாஹ் கொடுத்த நியமாக்களை கொண்டு அவன் பாவம் செய்கின்றான். ஒரு விடயத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமாக ஒரு மனிதனுக்கு கொடுத்திருந்தால், உதாரணமாக பொருளாதார வசதியை அதிகமாக ஒருவனுக்கு கொடுக்கின்ற பொழுது அவனிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வசதியை வைத்து என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலாவுக்கு அதிகமாக பாவம் செய்கிறான். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு உடல் பலத்தை, சக்தியை கொடுத்திருந்தான், அதை வைத்து இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்களை கடுமையாக அடக்குகின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு நியமாவை கொடுத்தால் அது அல்லாஹ் விரும்புகிற வழியிலே அதை பயன்படுத்தினால் அல்லாஹ் இன்னும் அதிகரிப்பான். ஃபத்தகுல்லாஹ வாத்தியூன், அதையும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அதே போன்று இவர்கள் மற்றவர்களை அடக்குகின்ற அந்த முறையையும் அல்லாஹ் அந்த நபி அவர்கள் எச்சரிக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு நபிமார்களும் முதலாவதாக ஷிர்கை எடுத்து சொல்வார்கள், ஷிர்கை தடுப்பார்கள். அடுத்ததாக அவர்களுடைய அந்த சமுதாயத்திலே என்ன பாவம் பரவி இருக்கிறதோ அந்த பாவத்தை அவர்கள் தடுப்பார்கள். இதுதான் ஒவ்வொரு நபிமார்களுடைய தாவாவுடைய முறையாக இருக்கும். முதலாவது தௌஹீதை சொல்வார்கள், அதற்கு பிறகு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை தடுப்பார்கள். ஃபத்தகுல்லாஹ வாத்தியூன், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், என்னை நீங்கள் எனக்கு வழிபடுங்கள். வத்தகுல்லதி அமத்தகும் பிமா தஅமலூன், நீங்கள் அறிந்தவற்றை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான், பல அற்பாக்கியங்களை செய்திருக்கிறான். அந்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவர்கள் அறிந்தது அவர்களுடைய பலம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய அருட்கொடைகளை செய்திருக்கிறான். அதில் அதிகமான அருட்கொடைகளை நாங்கள் கண்களால் பார்க்கிறோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியாத அருட்கொடைகளையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? எங்களுக்கு செய்வான். எங்களை பல நேரங்களிலே பல விடயங்களிலிருந்து காப்பாற்றி இருப்பான். எங்களுக்கு உண்மையிலே அது தெரியாமல் இருக்கும், நாங்கள் அதை அறியாமல் இருக்கும். எங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சதிகளை எங்களுக்கு தெரியாமலே அல்லாஹ் தஆலா அதிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். எங்களுடைய எதிரியான ஷைத்தான்கள் எங்களுக்கு எதிராக போடுகிற சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ் தஆலா நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற பொழுது காப்பாற்றுகின்றான். அது அல்லாத நேரங்களிலும் அல்லாஹ் தஆலா நாடி காப்பாற்றுகின்றான். இங்கே ஹூத் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய, அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான் அருட்பாக்கியங்களை எல்லாம். இதற்காக நீங்கள் அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அமத்தகும் பி அன்ஆமின் வ பனீன், என்னென்னவெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் தெரியுமா? அமத்தகும் பி அன்ஆம், கால்நடைகளை தந்திருக்கிறான், ஆண் மக்களை தந்திருக்கிறான். வ ஜன்னாத்தின் வ உயூன், தோட்டங்களை தந்திருக்கிறான். வ உயூன்,
அதே போன்று உயூன்களை, நீர்நிலைகளை, நீரூற்றுக்களை தந்திருக்கிறான். இன்னி அஹாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம், நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாளுடைய தண்டனையை அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் பொய்ப்பித்தால் உங்களுக்கு ஒரு கடும் தண்டனை வர இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இவ்வாறெல்லாம் அவர்கள் நியாயங்களை சொன்னாலும், அவர்களை அழைத்தாலும், அல்லாஹுவை ஞாபகமூட்டினாலும் அவர்களிலே பெரும்பாலானவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த நபியை பொய்ப்பித்தார்கள். அவர்களிலே முக்கியமான தலைவர்கள் ஏனையவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? ஹூத் நபியை பார்த்து முதலில் என்ன சொன்னார்கள்? இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹா, நீங்கள் ஒரு மடமையில இருக்கிறீர்கள், தவறில இருக்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் உங்களை பார்க்கிறோம். வ இன்னா லனதுன்னுக மினல் காதிபீன், நீங்கள் பொய்யர்களில் ஒருவராக இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். பொய்ப்பிக்கிறார்கள். அஜிதனா லினஅபுதல்லாஹ வஹ்தா, என்ன கேட்டார்கள்? சூரத்துல் ஆராஃப்ல எல்லாம் சொல்வதை போன்று அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? வனதர மகான யஅபுது ஆபாஉனா, எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் வணங்கி கொண்டிருந்ததை விட வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வந்திருக்கிறீர்களா? அதாவது அவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வையும் வணங்கியிருப்பார்கள். இவர்கள் என்ன கேட்கிறார்? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், மற்ற எதையும் வணங்கக்கூடாது. மக்கா குறைஷிகளிடத்திலும் நபி அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வையும் வணங்கினார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்கினார்கள். இந்த நபியும் அதைத்தான் சொல்கிறார். அதனால் தான் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? வனதரமாக்கான யஅபுது ஆபாஉனா, எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கியதை கைவிட வேண்டும் என்று சொல்வதற்கு வந்திருக்கிறீர்களா? பெரும்பாலான வழிகேடர்கள் இதைத்தான் பிடிப்பார்கள். எங்களுடைய மூதாதையர்கள் செஞ்சு கொண்டிருந்தார்கள், நாங்கள் செய்வோம் என்று சொல்வார்கள். அது தொடர்ந்து அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஃபஅத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களில் ஒருவராக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த தண்டனையை கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையை அவர்களாகவே கேட்டு வாங்குகிறார்கள். அவர்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? மா ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். யஅகுலு மிம்மா தஅகுலூன், நீங்கள் சாப்பிடுவதை போன்று சாப்பிடுகிறார். வயஷ்ரபு மிம்மா தஷ்ரபூன், நீங்கள் எதை குடிக்கின்றீர்களோ அதை அவரும் குடிக்கின்றார். அதாவது நீங்கள் என்ன உணவு உண்கிறீர்களோ அதை உண்கிறார், என்ன குடிபானங்கள் நீங்கள் குடிக்கிறீர்களோ அதை அவரும் குடிக்கின்றார். எனவே அவர் சாதாரணமான ஒரு மனிதர். இவர் எப்படி ஒரு தூதராக இருக்க முடியும்? எனவே தூதர் என்றால் அல்லாஹ்விடமிருந்து வர ஒரு தூதருடைய நிலைமை இவ்வாறு இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இவ்வாறு பல இறை மறுப்பாளர்கள் பல நபிமார்களுக்கு சொன்னார்கள். நூஹ் நபியுடைய சமுதாயம் என்ன சொன்னார்கள்? ஒரு மலக்காக அல்லாஹ் அனுப்புவதாக இருந்தால் ஒரு மலக்கை அனுப்பியிருப்பான் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் இவர்களும் சொல்கிறார்கள். வலைன் அதாத்தும் பஷரன், தொடர்ந்து அந்த பெரியவர்கள் ஏனைய மக்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? வலைன் அதாத்தும் பஷரன் மிஸ்லக்கும் இன்னக்கும் இதன் லஹாசிரோன், உங்களை போன்ற ஒரு மனிதரை நீங்கள் பின்பற்றுவீர்களே ஆனால் நீங்கள் உண்மையிலே நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்கிறார்கள். அயாயிதுக்கும் அன்னக்கும் இதா முத்தும் வகுந்தும் துராபன் வஇதாமன் அன்னக்கும் முஹ்ரஜூன், நீங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாக போனதற்கு பிறகு, எலும்பு கூடாக நீங்கள் மாறியதற்கு பிறகு திரும்பவும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று அவர் உங்களுக்கு சொல்கின்றாராம் மறுமை நாளையிலே. ஹைஹாத ஹைஹாத லிமா துஅதூன், நீங்கள் இந்த எச்சரிக்கை செய்யப்படுவது மிக மிக தூரமான ஒரு விஷயம். இவ்வாறு நடக்கவே நடக்காது, மறுமை நாள் என்பது கிடையாது, நீங்கள் மண்ணோடு போய்விடுவீர்கள் என்று என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஹூத் நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை தடுத்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றார்கள். என்ன சொல்கிறார்கள்? இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூது வ நஹ்யா வ மா நஹ்னு பிமப்ஊஸீன், இந்த உலக வாழ்க்கை என்பது நாங்கள் வாழுகிறோம், மரணிக்கின்றோம், நாங்கள் திரும்பவும் எழுப்பப்படுவதில்லை. இன்ஹுவ இல்லா ரஜுலுன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, இவரோ ஒரு அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டக்கூடிய ஒரு மனிதர். வ மா நஹ்னு லஹு பிமுமினீன், நாங்கள் அவரை நம்பவில்லை என்று சொல்கிறார்கள். சூரத்துல் முஃமினூன்ல அல்லாஹ் சொல்வதை போன்று. அதே போன்று அவர்கள் வேறு சொன்னார்கள் ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யா ஹூது மா ஜிஅதனா பிபையினா, ஹூதே நீங்கள் எங்களுக்கு தெளிவான ஒரு ஆதாரத்தை, அத்தாட்சியை கொண்டு வரவில்லை நீங்கள் வாதிடுவதற்கு. வமா நஹ்னு பிதாரிகி ஆலிஹத்தினா அன் கௌலிக், நீங்கள் சொல்வதற்காக நாங்கள் வணங்கக்கூடியதை நாங்கள் விடப்போவதும் இல்லை. வமா நஹ்னு லக பிமுமினீன், நாங்கள் உங்களை நம்ப போவதும் இல்லை. இன் நகூலு இல்லா தராக பஅது ஆலிஹத்தினா பிசு, நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? எங்களுடைய சில கடவுள்கள் உங்களை தாக்கி இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, நீங்கள் எங்களுடைய கடவுள்களை திட்டுகிறீர்கள், குறை காணுகிறீர்கள், அதனால் அந்த நாங்கள் வணங்கக்கூடியவைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை, மனக்குழப்பத்தை, பைத்தியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பதில் சொல்கிறார்கள். சூரத்துல் ஹூதிலே இவ்வாறு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வேற என்ன சொன்னார்கள்? சவாஉன் அலைனா வஅத்த அம் லம் தகும் மினல் வாஇதீன், நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி நாங்கள் இதை விட போவதில்லை. இன் ஹாதா இல்லா ஹுலுகுல் அவ்வலின், இது நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த மார்க்கம்
எங்களுடைய மூதாதையர்களுடைய மார்க்கம். வமா நஹ்னு பிமுஅத்தபீன், இதற்காக நாங்கள் ஒருபோதும் தண்டனை கொடுக்கப்பட மாட்டோம், தண்டனை வழங்கப்பட மாட்டோம், நாங்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல என்று அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டமான ஆத் சமுதாயம் இவ்வாறுதான் அந்த நபிக்கு பதில் சொன்னார்கள். இறுதியாக அவர்களுக்கு எதிராக அல்லாஹுடைய உதவியை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் புறக்கணிப்பிலே பிடிவாதத்திலே இருக்கின்ற அந்த நேரத்திலே ஹூத் நபி அவர்கள் அல்லாஹுவை அழைக்கின்றார்கள். ரப்பின் சுர்னி பிமா கதபூன், என் இறைவா, அவர்கள் என்னை பொய்ப்பிப்பதன் காரணமாக அவர்கள் எந்த தண்டனையை பொய்ப்பிக்கின்றார்களோ அந்த தண்டனையை கொண்டு அவர்களை தண்டித்து எனக்கு உதவி செய்ய என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார்கள். قال عما قليل ليصبحن نادمين, அவர்கள் மிக விரைவிலே கவலைப்படக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா பதில் சொல்கின்றான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு மேகத்தை அனுப்புகின்றான். வானத்தின் ஒரு பகுதியிலே இந்த மேகத்தை அவர்கள் பார்த்துவிட்டு என்ன நினைத்தார்கள் என்றால், இது அவர்களுடைய பள்ளத்தாக்குகளுக்கு தண்ணீர் தரக்கூடிய ஒரு மேகமாக இருக்கிறது. மழை இல்லாமல் இருந்தது, இப்போது அவர்கள் எதிர்பார்த்த மழை கிடைக்கப் போகிறது, அதனால் அவர்கள் பயனடைய போகிறார்கள் என்று நினைத்தார்கள். அவருடைய பள்ளத்தாக்குகளுக்கு நேராக அந்த மேகம் வந்தது. காலு ஹாதா ஆரிதுன் மும்திருனா, இது எங்களுக்கு மழை தரக்கூடிய ஒரு மேகம் என்று சொன்னார்கள். அங்கே அவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹ், இல்லை, அது நீங்கள் அவசரப்பட்டு கொண்டது. ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், நோவினை தரம் வேதனையை உள்ளடக்கிய ஒரு காற்று. துதம்மிரு குல்ல ஷை, எல்லாவற்றையும் அழித்து நொறுக்குவிடும். பி அம்ரி ரப்பிஹா, தன்னுடைய ரப்பின் கட்டளையை கொண்டு. ஃபஅஸ்பஹு லா யுரா இல்லா மசாக்கினுஹும், எந்த நிலைமைக்கு அவர்கள் மாறினார்கள் என்றால், அவர்கள் வசித்த இடங்களை தவிர ஏறு எதுவும் தென்படாத அளவுக்கு மாறிவிட்டார்கள். கதாலிக நஜ்ஸில் கௌமல் முஜ்ரிமீன், இவ்வாறுதான் பாவிகளான கூட்டத்தார்களுக்கு நாங்கள் கூலி கொடுப்போம். கூலி என்பது இங்கே தண்டனை, கெடுதிக்கான கூலி, வேதனை, தண்டனை. அல்லாஹு தஆலா அவர்களை எதுவும் தெரியாதவர்களாக, அவர்கள் வசித்த வீடுகள் தான் தெரிகிற அளவுக்கு மாற்றிவிட்டான். அந்த காற்றை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அர்ரீஹுல் அகீம், அர்ரீஹல் அகீம், மலட்டு காற்றை நாங்கள் அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதாவது அதிலே உற்பத்தி இல்லை. அல்லாஹு தஆலா காற்றை அனுப்புகிற பொழுது அந்த காற்றின் மூலமாக பல பயன்கள் மனிதர்களுக்கு, படைப்பினங்களுக்கு கிடைக்கின்றன. மேகங்கள் ஓட்டிச் செல்லப்படுகின்றன, அதனால் சில இடங்களுக்கு மழை கிடைக்கின்றன. அதே போன்று லிகாஹ், அதாவது மகரந்த சேர்க்கை நடக்கின்றது காற்றின் மூலமாக. ஆனால் இந்த காற்று அர்ரீஹுல் அகீம், மலட்டுத்தனமான காற்று, எந்த ஒரு பயனும் அதிலே இல்லாத காற்று. அதே போன்று அல்லாஹு தஆலா அதை பற்றி ரிஹன் சர்சரா, கடும் குளிரான சப்தத்தை உடைய வேகமாக வீசுகின்ற காற்று என்று வர்ணித்திருக்கின்றான். ஃபீ யௌமி நஹ்ஸின் முஸ்தமிர், தொடர்ந்து வரக்கூடிய ஒரு துரதிஷ்டவசமான ஒரு நாளில் அவர்களுக்கு அந்த காற்று வந்தது. ஒரு நாளில், ஒரு பகல் பொழுதிலே அவர்களுக்கு அந்த காற்று ஆரம்பமானது. என்ன செய்தது அது? ஏன் துரதிஷ்டவசமான யோம் நஹ்ஸ், அவர்களுக்கு துரதிஷ்டவசமான நாள் அது. ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, மூமின்களுக்கு துரதிஷ்டவசமான நாள் அல்ல. அவர்களை இவர்களுடைய கொடுமைகளிலிருந்து, துன்புறுத்தல்களிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய நல்ல நாள். எனவே நஹ்ஸ் என்பது அவர்களுக்கு அந்த நாள் நஹ்ஸாக இருந்தது. நஹ்ஸ் என்றால் துரதிஷ்டவசமான அல்லது அவர்களுக்கு ஒரு கவலை தரக்கூடிய துன்பகரமான ஒரு நாளாக அந்த பாவிகளுக்கு இருந்தது. தன்ஸிஉன் நாஸ கஅன்னஹும் அஜாஸு நஹ்லின், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதர்களை அது அப்படியே பிடுங்கி எடுத்தது. தன்ஸிஉன் நாஸ் கஅன்னஹும் அஜாஸு நஹ்லின் முன்கஇர், பிடுங்கி வீசப்பட்ட பேரீச்சம் மரத்தின் கட்டைகளை போன்று அவர்கள் மாறிவிட்டார்கள். பேரீச்சம் மரத்துடைய அதனுடைய தலைப்பகுதி, ஓலைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி நீக்கப்பட்டு அந்த பேரீச்சம் மரத்துடைய குத்திகள், அதனுடைய அந்த கட்டைகள் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு இவர்கள் பிடுங்கி வீசப்பட்டார்கள். என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தண்டனை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மேலே தூக்கி, அந்த காற்றின் மூலமாக பிடுங்கப்பட்டபடி தூக்கி நிலத்திலே அடிக்கப்படுகிற பொழுது அவர்களுடைய தலைகள் இல்லாமல் போகின்றது. சஹரஹா அலைஹிம் சப்அ லயால், 7 இரவுகள் அல்லாஹு தஆலா அந்த காற்றை அவர்கள் மீது வசப்படுத்தினான் அவர்களை தாக்குவதற்கு. வஸமானியத அய்யாம், 8 நாட்கள், அதாவது 7 இரவுகள் 8 நாட்கள், பகல் பொழுதுகள். ஒரு பகல் பொழுதிலே ஆரம்பித்து ஒரு பகல் அது முடிந்திருக்கிறது. ஒட்டுமொத்த
ஹுசூமன் தொடர்ச்சியாக இது நடந்தது என்று சூரத்துல் ஹாக்காவில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இங்கே சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த புதன்கிழமை ஒரு நஹ்சுடைய நாள், நல்ல நாள் அல்ல, அந்த நாளில் நல்ல விஷயங்களை நாம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். ஏன் அவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், இந்த ஆது சமுதாயம் அந்த நாளில் தான் அளிக்கப்பட்டதாம். ஆது சமுதாயம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதற்கு தெளிவாக பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவிலே என்ன சொல்லியிருந்தால், சூரத்துல் கம்ருடைய 19வது ஆயாவிலே, ஃபி யௌமி நஹ்ஸின் முஸ்தமிர், தொடர்ச்சியாக தண்டிக்கப்படுகிற ஒரு நஹ்சுடைய நாள், ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு மோசமான நாள் அவர்களுக்கு. இந்த விளக்கத்தின் அடிப்படையில் சிலர் புதன்கிழமையை மோசமான நாள் என்று யார் சொல்கிறார்களோ, சில பேர் ஒடுக்கத்து புதன் என்று சொல்வார்கள், கடைசி புதன்கிழமை என்றெல்லாம் சொல்வார்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார், குர்ஆன், யார் இவ்வாறு சொல்கிறார்களோ இவர்கள் தவறு செய்கிறார்கள், குர்ஆனுக்கு மாறு செய்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயா வேறொரு ஆயாவில் என்ன சொல்கிறார், சூரத்து ஃபுஸ்ஸிலத்திலே 16வது ஆயாவிலே, ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன் ஸர்ஸரன் ஃபீ அய்யாமின் நஹிஸாத், மோசமான நாட்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நஹ்சுடைய நாட்கள் என்று சொல்கிறான். எனவே நஹ்சுடைய நாட்கள் என்று சொல்வது அவர்களுக்கு அந்த நாட்கள் மோசமாக இருந்திருக்கிறது. அது எத்தனை நாட்கள்? ஒரு நாள் அல்ல, 8 நாட்கள். 8 நாட்கள் என்பது கிழமை நாட்களிலே எல்லா நாட்களும் அதிலே அடங்கும். அப்படியாக இருந்தால் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அதுவும் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்கள். அல்லாஹ் ஹுசூமன் என்று வேறு சொல்லிவிட்டான், தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள். ஒரு நாள் இந்த புதன்கிழமை, திரும்ப அடுத்த வாரம் புதன்கிழமை, அப்படி அல்ல, தொடர்ந்து வரக்கூடிய 8 நாட்கள்ல அவர்களுக்கு அழிவு வந்தது. எனவே நாட்கள் எல்லாமே அந்த இயல்புடைய அடிப்படையிலேயே அது மோசமான நாட்களாக இருந்தால், எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வாரத்துடைய எல்லா நாட்களும் மோசமான நாட்களாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இவ்வாறு யாரும் சொல்வதில்லை. எனவே இன்னமல் முராது அய்யாமின் நஹிஸாத்தின் ஐ அலைஹிம், அவர்களுக்கு அது மோசமான நாளாக அந்த நாட்கள் இருந்தது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா ததரு மின் ஷைஇன் அதத் அலைஹி இல்லா ஜஅலத்ஹு கர்ரமீம், அந்த காற்று எந்த ஒன்றுக்கு பட்டாலும் அதனை அது இத்து போனதை போன்று ஆக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு முழுமையாக அழித்து விடக்கூடிய ஒரு காற்றாக அந்த காற்று இருந்தது என்று சூரத்து தாரியாத்துடைய 42வது ஆயா சொல்கிறது. எங்களை விட பலசாலிகள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டவர்களை அல்லாஹு தஆலா அவர்கள் பெரும் பெரும் பிரமாண்டமான கட்டிடங்களை, பெரும் பெரும் தூண்களை வைத்து கட்டக்கூடியவர்களை அழித்து நொறுக்குகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், நுசிர்து பிஸ்ஸபா, சபா என்கின்ற காற்றின் மூலமாக நான் உதவி செய்யப்பட்டேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்தத்துடைய நேரத்திலே அல்லாஹு தஆலா எதிரிகளுக்கு ஒரு காற்றை அனுப்பினான். அந்த காற்றின் மூலமாக குளிர்ந்த அந்த காற்று எதிரிகளுக்கு அவர்கள் திரும்பி செல்ல வைக்கக்கூடியதாக அமைந்தது. முஸ்லிம்களை ஒரு யுத்தம் செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய சட்டிகளை புரட்டி போட்டன, அவர்களுடைய கூடாரங்களை அது தாக்கியது. இதனால் அவர்கள் அந்த இடத்தில இருந்து போக வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளானார்கள். ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், நுசிர்து பிஸ் சபா, சபா என்பது கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுன்னு சொல்வார்கள். அந்த காற்றின் மூலமாக எனக்கு உதவி செய்யப்பட்டது. காபிர்களை அல்லாஹ் தஆலா துரத்தினான். வ உஹ்லிகத் ஆதுன் பித்தபூர், தபூர் என்பது மேற்கிலிருந்து வீசுகிற காற்று. ஆத் சமுதாயம் தபூரின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள். மேற்கு திசையிலிருந்து அவர்களுக்கு வீசப்பட்ட இந்த காற்றின் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொன்னான், ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய அதாபை, வேதனையை சுமந்த காற்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானம் நிறம் மாறுகிற பொழுது பயப்படுவார்கள். மழை பொழிய போகிறது என்று நிறைய பேர் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நபி அவர்கள் பயப்படுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். நபி அவர்களுடைய நிறம் மாறிவிடும், வெளியே போவார்கள், உள்ளே வருவார்கள். எப்போது மழை பெய்கிறதோ அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்ட நேரத்திலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட நேரத்திலே என்ன சொன்னார்கள், லஅல்லஹு யா ஆயிஷா கமா قال عاد فلما رأوا عارضا مستقبل أوديتهم قالوا هذا عارض ممطرنا. ஆத் சமுதாயம் சொன்னதை போன்றதாக இருக்கலாம் அல்லவா? அவர்கள் மேகத்தை பார்த்து, அவர்களுடைய பள்ளத்தாக்களை நோக்கி வருகிற அந்த மேகத்தை பார்த்து, இது எங்களுக்கு மழை பொழியும் மேகம் என்று சொன்னார்கள். அவ்வாறு தண்டனையாக இது இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன் என்பதை நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இது தண்டனை ஆதுக்கு வந்த காற்றை போன்று, அவர்களுக்கு வந்த அந்த மேகத்தை போன்று இது தண்டனையாக இருக்காது என்று எப்படி சொல்ல முடியும்? எப்படி நாம் அச்சமற்று இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படுவார்கள். அல்லாஹு தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய ஈமான் கொண்டவர்களையும் பாதுகாத்தான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலம்ம ஜாஅ அம்ருனா, எங்களுடைய கட்டளை வந்த பொழுது,
நஜ்ஜைனா ஹூதன் வல்லதீன ஆமனு மஅஹு பிரஹ்மத்தின் மின்னா. ஹூதையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் எங்களுடைய அருளை கொண்டு நாம் காப்பாற்றினோம். வனஜ்ஜைனாஹும் மின் அதாபின் கலீப், கடுமையான வன்மையான வேதனையிலிருந்து அவர்களை நாம் பாதுகாத்தோம். வதில்க ஆதுன் ஜஹது பிஆயாத்தி ரப்பி வஅஸௌ ருசுல, அவர்கள்தான் ஆத் சமுதாயம். தங்களுடைய இரட்சகனின் அத்தாட்சிகளை மறுத்தார்கள், தங்களுக்கு உடைய தூதர்களை அவர்கள் மறுத்தார்கள், தூதர்களுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் தாலா இங்கே ஒரு தூதர் தான் அங்கே அனுப்புகிறான், ஆனால் அவர்கள் தூதர்களுக்கு மாறு செய்தார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். இவ்வாறு குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். நூஹ் நபியுடைய கூட்டத்தை பற்றி சொல்கிற பொழுது அவர்கள் தூதர்களுக்கு கட்டுப்படவில்லை, மாறு செய்தார்கள். அல்லாஹுடைய ஒரு தூதருக்கு மாறு செய்தாலும் அனைத்து தூதர்களையும் அவர் மறுத்தவரை போல. அல்லாஹ் எத்தனை தூதர்களை அவர்களுக்கு அனுப்பினாலும் அவர்கள் அனைவருக்கும் மாறு செய்யக்கூடியவர்கள் மாறு செய்வார்கள். அவர்கள் அல்லாஹ் இறை தூதர்களுக்கு மாறு செய்தார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். வஅஸௌ ருசுல, அல்லாஹுடைய தங்களுடைய ரப்பின் தூதர்களுக்கு மாறு செய்தார்கள். வத்தபஉ அம்ர குல்லி ஜப்பாரின் அனீத், இதான் ஒவ்வொரு வழிகேடர்களுடைய நிலைமை. இதை தூதர்களை விட்டுவிட்டு யாரை பின்பற்றுவார்கள்? வத்தபஉ அம்ர குல்லி ஜப்பாரின் அனீத், கடுமையான அடக்குமுறை செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய கட்டளையையும் அவர்கள் பின்பற்றினார்கள். அவர்களில் இருந்த பெரியவர்கள், அடக்குமுறையாளர்கள், வன்முறையாளர்கள், மோசமானவர்கள், கெட்டவர்கள், இவ்வாறானவர்களுடைய கட்டளைகளை பின்பற்றி இறைத்தூதர்களுக்கு மாறு செய்தார்கள். இதனால் அவர்களுக்கு கிடைத்த பயன் என்ன? இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு சாபம் கிடைத்தது. கியாமாவுடைய நாளையும் அவர்களுக்கு சாபம் தொடரும். அல்லாஹுடைய சாபத்துக்கு இம்மையும் நஷ்டம், மறுமையும் நஷ்டம். இறை தூதர்களை பின்பற்றியிருந்தால் இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. சரி, இன்மையிலே அவர்கள் முழுமையாக அனுபவிக்காவிட்டாலும் இந்த உலகத்தை மறுமையிலே அவர்கள் நிரந்தர வாழ்க்கையிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அவர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள் ஒவ்வொரு மூமின்களும். அலா இன்ன ஆதன் கஃபரு ரப்பஹும், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக ஆத் தங்களுடைய ரப்புக்கு மாறு செய்தார்கள், நிராகரித்தார்கள். அலா புஅதன் லி ஆதின் கௌமி ஹூத், ஹூத் நபியுடைய சமுதாயமான ஆதுக்கு அவர்கள் தூரமாகி விட்டார்கள் இறைவனுடைய அருளை விட்டோம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார். இதுதான் உண்மையிலே அதாப். அல்லாஹு தாலாவுடைய இந்த அதாபை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை செய்தார்கள். சூரத்துல் அராஃபுடைய 21வது ஆயாவிலே அல்லாஹ் தாலா சொல்லி காண்பிக்கிறார். ஹூத் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? கால கது வகஅ அலைக்கும் மின் ரப்பிக்கும் ரிஜ்சுன் வ கதப், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு கோபம் ஏற்பட்டு விட்டது, தண்டனை கடமையாகிவிட்டது. அத்துஜாதிலூனனி ஃபி அஸ்மாஇன் சம்மைதுமுஹா அன்தும் வ ஆபாஉக்கும், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் வைத்துக் கொண்ட பெயர்களை வைத்து என்னிடத்தில் நீங்கள் வாதம் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அவர்களாகவே சிலைகளை உருவாக்கி அதற்கு பெயர் வைத்து அவற்றை வணங்கி கொண்டு அதிலே வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மா நஸ்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அல்லாஹு தஆலா எந்த ஒரு ஆதாரத்தையும் அதற்கு இறக்கி வைக்கவில்லை. இதை வணங்குவதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அல்லாஹ் வைக்கவில்லை. நீங்களாகவே உருவாக்கி கொண்டு நீங்களாகவே பெயர் வைத்துக் கொண்டு இருந்து கொண்டு வாதாட்டம் செய்ய வருகிறீர்களா? ஃபன்ததிரு இன்னி மஅக்கும் மினல் முன்ததிரின், நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அவர்களும் தண்டனை கேட்டார்கள். நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நானும் உங்களோடு சேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை செய்தார்கள். அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, எங்களுடைய கடவுள்களால் உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது யாருக்கு நடந்தது என்பதை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தண்டனை மூலமாக புரிய வைத்து விட்டார். இவ்வாறுதான் சத்தியத்தை எதிர்ப்பவர்கள் அவர்களுடைய பிழையான பாத்திலான கடவுள்களை வைத்து அடுத்தவர்களை அச்சத்துக்குள்ளாக்குவார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதே மாதிரி தான் சொன்னார்கள். வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி இல்லா ஐயஷா ரப்பி ஷைஆ, நான் நீங்கள் இணை வைக்கக்கூடியதுக்கு நான் பயப்பட போவதில்லை. என்னுடைய ரப்பு எனக்கு ஏதாவது நாடினாலே தவிர, என்னுடைய ரப்பு எனக்கு ஏதாவது நாடினால் எனக்கு தண்டனையோ எனக்கு சோதனையோ எதுவும் தரலாம். ஆனால் நீங்கள் இணை வைப்பதற்கு நான் எப்படி பயப்பட முடியும்? வகைஃப அகாஃபு மா அஷ்ரக்தும் வலா தகாஃபூன அன்னகும் அஷ்ரக்தும் பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தான் மா லம் யுனஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா, நான் எப்படி பயப்பட வேண்டும்? நீங்கள் இணை வைக்கின்ற நீங்கள் வணங்குகின்றவற்றுக்கு நான் எப்படி பயப்பட வேண்டும்? அல்லாஹுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீர்கள். அல்லாஹுக்கு இணை வைப்பதை பயப்படாமல் இருக்கிறீர்கள். ஐயுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அம்ன் இன் குன்தும் தஅலமூன், உங்களுக்கு அறிவிருந்தால், சிந்தனை இருந்தால், நீங்கள் தெரிந்திருந்தால் யார் உண்மையிலே அச்சமற்றிருப்பதற்கு தகுதியானவர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், எவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானை அநியாயத்தை கொண்டு, அதாவது ஷிர்கை கொண்டு ஈமானை கலக்காமல், ஈமானோடு ஷிர்கை கலக்காமல் யார் இருக்கிறார்களோ உலாஇக லஹுமுல் அம்ன், அவர்களுக்குத்தான் அச்சமற்ற தன்மை இருக்கிறது.
பாதுகாப்பு இருக்கிறது. வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். சூரத்துல் அன்ஆமுடைய 80 to 83 ஆயாக்கள் வரையிலே பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே யார் ஏகத்துவத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பாதுகாப்பில் இருக்கிறார்கள், அவர்கள் தான் நேர்வழியில் இருக்கிறார்கள். ஷிர்க் இருப்பவர்கள் அவர்கள் தான் பயப்பட வேண்டும். அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள், அல்லாஹுக்கு மாறு செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாத எவராலும் எதுவுமே செய்ய முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலும் தான், ஹூத் நபியுடைய சம்பவத்திலும் தான் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் விரும்பியதை உங்களுடைய இணை வைப்பாளர்களோடு சேர்ந்து எனக்கு வேண்டியதை செய்து கொள்ளுங்கள், என்னை எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் விரும்புகிற தண்டனைகளை சதிகளை தாராளமாக செய்து கொள்ளுங்கள், ஆனால் நான் என்னுடைய ரப்பின் மீது தவக்குள் வைத்து விட்டேன். ஏன்னா இவ்வாறுதான் ஒரு பிரச்சாரகர் இருக்க வேண்டும். அதாவது நான் வீரன், எனக்கு வேண்டியதை செய் என்று சொல்லவில்லை. நான் என்னுடைய ரப்பில தவக்குள் வைத்திருக்கிறேன், அவன் என்னை பாதுகாப்பான், அவன் மீது நான் தவக்குள் வைத்திருக்கிறேன், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள். இதை நூஹ் நபி அவர்களும் சொன்னார்கள். அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதே அவர்கள் நபிமார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அவ்வளவு மன உறுதியோடு தைரியமாக அவர்கள் சொன்னார்கள். பண்டைய ஒரு அரேபிய சமுதாயமான ஆது சமுதாயம் அழிக்கப்பட்ட வரலாறு இதுதான். இவர்கள் ஒரு மிக மோசமான முறையிலே அழித்தொழிக்கப்பட்டார்கள் என்பதை குறிக்கக்கூடிய இன்னொரு ஹதீதை கூட நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாரிஜ்கள் சம்பந்தமாக சொன்ன நேரத்திலே, நபி அவர்கள் பங்கு பிரித்த நேரத்திலே துல்ஹுவைஸரா என்கின்ற ஒருவன் என்ன செய்தான்? நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் நீதி செலுத்தவில்லை என்று சொன்னான். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். அவனை கொலை செய்வதற்கு அனுமதி கேட்ட பொழுது நபி அவர்கள் கொடுக்கவில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருடைய வழியிலே ஒரு கூட்டம் வருவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், அவர்களுடைய தொண்டைக்குழியை அந்த குர்ஆன் தாண்டாது. அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் ஒரு பிராணியிலிருந்து அதற்கு அம்பு எய்யப்பட்டு அந்த அம்பு எய்கின்ற பொழுது மிகவுமே வேகமாக ஒரு அம்பால் தாக்குகின்ற பொழுது ஒரு வேட்டை பிராணியை அதனுடைய ஒரு பக்கத்தால் போய் அடுத்த பக்கத்தால் வரும். இதே போன்று அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளிருந்து வேகமாக வெளியேறி கொண்டிருப்பார்கள். ஆனால் குர்ஆனை ஓதுவார்கள், அவர்கள் குர்ஆன் அவருடைய தொண்டைக்குழியை தாண்டாது. ஏன்? அதை சரியாக சிந்திக்க மாட்டார்கள். யக்துலூன அஹ்லல் இஸ்லாம், முஸ்லீம்களை அவர்கள் கொலை செய்வார்கள். வயதஊன அஹ்லல் அவ்தான், சிலை வணங்கிகளை விட்டுவிடுவார்கள். அதாவது ஹவாரிஜுகளுடைய பண்புகளை பற்றி நபி அவர்கள் சொல்கின்றார்கள். ஹவாரிஜுகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே தோன்றினார்கள், இன்றும் அவர்கள் எப்போதும் தோன்றலாம். ஹவாரிஜுகள் அவர்கள் குர்ஆனை பின்பற்றுவதாக சொல்வார்கள், மார்க்கத்திலே அளவு கடந்து செயல்படுவார்கள். இப்படியானவர்களை பற்றி நபி அவர்கள் சொல்கிற பொழுது என்ன சொன்னார்கள்? இன் அத்ரக்துஹும், அவர்களுடைய காலத்திலே நான் இருந்தால், நான் அவர்களை அடைந்து கொண்டால், லஅக்துலன்னஹும் கத்ல ஆத், ஆத் சமுதாயம் கொலை செய்யப்பட்டதை போன்று நான் அவர்களை கொலை செய்வேன் என்றால் அவர்களுடைய செயல் மோசமானது. முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை பயன்படுத்தி, குர்ஆனை பயன்படுத்தி, அல்லாஹ்வுடைய வஹி என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தையே என்ன செய்யக்கூடியவர்கள், அசிங்கப்படுத்தக்கூடியவர்கள் தான் ஹவாரிஜ்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களை சொல்கின்ற பொழுது, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது தன்னை முதலில் சொல்வார்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்ற பொழுது தனக்காக துஆ கேட்டுவிட்டு அடுத்தவர்களை சேர்ப்பார்கள். அதுதான் சுன்னா. நாங்கள் துஆ கேட்கின்ற பொழுது எங்களை முதலில் சொல்லிவிட்டு அடுத்ததாக மற்றவர்களை நாம் அதிலே இணைப்பது. என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மாவுக்கு நாங்கள் மிகவும் அருகதையுடையவர்கள். நபியார்கள் என்ன சொன்னார்கள்? ரஹ்மத்துல்லாஹி அலைனா வ அலா ஹூதின் வ அலா சாலிஹ், எங்கள் மீதும் ஹூத் மீதும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மா உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தார்கள், சொன்னார்கள். பல நபிமார்களுடைய சம்பவங்கள் மூலமாக, அளிக்கப்பட்ட சமுதாயங்கள் மூலமாக அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு ஆறுதலையும் குறைஷிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்து கொண்டிருந்தான். அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவுடைய 70வது ஆயாவிலே சொல்கின்றான், அலம் யஅதிஹிம் நபஉல் லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் இருந்தவர்களுடைய செய்தி அவர்களுக்கு வரவில்லையா? கௌமு நூஹின் வ ஆதின் வ தமூத் வ கௌமு இப்ராஹீம், நூஹ், ஆத், தமூத், இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம், வ அஸ்ஹாபு மதியன் வல் முத்தஃபிகாத் அத்தத்ஹும் ருசுலுஹும், இவர்கள் எல்லோரிடத்திலும் ரசூல்மார்கள், அவர்களுடைய ரசூல்மார்கள் வந்தார்கள். பில் பையினாத், தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள், ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஃபமா கான அல்லாஹு லியظلمهم, அல்லாஹ் அவர்களுக்கு அநீதி இழைக்கவில்லை, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அநீதி இழைக்கவில்லை. வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون, ஆனால் அவர்களே அவர்களுக்கு அநீதி இழைத்து கொண்டார்கள். இவர்களிலே பலர் ஆத் சமுதாயம், சமூத் சமுதாயம், நூஹ் நபியுடைய சமுதாயம் போன்றவர்கள் கடுமையாக தண்டனைகளுக்கு உள்ளானார்கள். இவர்கள் அவர்களுக்கே அநீதி இழைத்து கொண்டார்கள். அவர்கள் செய்த குற்றத்தின் காரணமாக அவர்கள் இந்த தண்டனைக்கு தகுதியானவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அநீதி இழைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து ஃபுஸ்ஸிலத்துடைய 13வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் அஅரது, குறைஷி காஃபிர்கள் அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபகுல், நீங்கள் சொல்லுங்கள், அந்தர்துக்கும் சாயிகத்தன் மிஸ்ல சாயிகத்தி ஆதின் வ சமூத், ஆத் சமூத்
கூட்டங்களுக்கு வந்தது போன்ற தண்டனையை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த சம்பவங்களிலிருந்து இறை நிராகரிப்பாளர்கள், பாவிகள் படிப்பினை பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். சூரத்துல் கமரிலே அல்லாஹ் தஆலா இந்த ஆத் சமுதாயத்துடைய சம்பவத்தை சொல்கிற பொழுது, கذبت ஆத் சமுதாயம் பொய்ப்பித்தார்கள். ஃபகைஃப கான அதாபி வ நுதுர், என்னுடைய அதாபி எப்படி இருந்தது, என்னுடைய அச்சமூட்டல் எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது. அவர்களுக்கு அது அதாப், மற்றவர்களுக்கு அது அச்சமூட்டல். அதை பார்த்து மற்றவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த தண்டனையை சொல்லி காட்டுகிறான். இன்னார் சன்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமின் அஹ்ஸின் முஸ்தமிர். ஒரு மனிதனை பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நம்பிக்கை மறுமை நம்பிக்கை. இந்த மறுமை நம்பிக்கை இவர்களிடத்தில் இருக்கவில்லை. அல்லாஹ்வையும் அவர்கள் நிராகரித்தார்கள், மறுமை நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், கذب ثمود وعاد بالقارعة, மறுமை நாளை இந்த சமூதும் ஆதும் பொய்ப்பித்தார்கள். அதனால் அவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கி, அவர்கள் எஞ்சி இருக்கிறார்களா? இல்லை. அல்லாஹு தாலாவை வணங்கி அல்லாஹ் அல்லாதவர்களையும் அல்லாஹ்வுடைய அடியார்களையும் வணங்கி கொண்டிருந்த குறைஷிகளும், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே நாங்கள் இருக்கிறோம், இப்ராஹிம் நபியுடைய பரம்பரை காபாவை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த குறைஷி காஃபிர்களும் என்ன செய்தார்கள், மறுமை நாளை நிராகரித்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த ஆயாக்கள் மூலமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். திருந்துங்கள், மாறுங்கள் என்று சொல்கின்றான். அரேபிய சமுதாயங்களுக்கு இவர்கள் அளிக்கப்பட்ட வரலாறு தெரிந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அல் ஹாரிஸ் இப்னு யஸீத் அல் பக்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் ஒரு சம்பவத்திலே ஒரு பெண்ணை அழைத்து வருகின்றார், ஒரு வயோதிப பெண். நபி அவர்களிடத்திலே அவர் உரையாடுகின்ற பொழுது அவர்களுக்கும் பனு தமீம் கோத்திரத்துக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு இருக்கிறது. இந்த பிரச்சினை பற்றி நபி அவர்களிடத்திலே அவர் பேசுகிற பொழுது அந்த பெண், அவருக்கு தெரியாது அந்த பெண் அவருடைய எதிர்த்தரப்பை சேர்ந்த ஒரு பெண் என்று. அந்த நேரத்திலே அந்த பெண் கோவப்பட்டு ஒரு விடயத்தை பேசுகிறார், அந்த மூதாட்டி. அந்த நேரத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கும் இந்த பெண்ணுக்கும் உதாரணம், நான் அவளை ஒரு வாகனத்திலே யாரும் இல்லாத நேரத்திலே இந்த இடத்துக்கு உங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அழைத்து வந்தேன். எனக்கும் அவளுக்கும் உதாரணம் ஆத் சமுதாயத்தின் தூதுவரை போல என்று அவர் சொல்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது என்ன ஆத் சமுதாயத்தின் தூதுவர், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆத் சமுதாயம் மழை இல்லாமல் பஞ்சத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எனவே அவர்கள் ஒரு தூதுவரை அனுப்பி வைக்கின்றார். இந்த தூதுவர் எதற்காக வருகிறார் என்றால், பிரமுகர் பிரார்த்தனை செய்வதற்காக வருகின்றார். அதாவது மக்காவுக்கு வந்து பிரார்த்தனை செய்வதற்காக, இவரை மழை வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்களாம். அப்போது வந்தவர் முஆவியத் இப்னு பக்கர் என்பவரிடத்திலே வந்து தங்குகிறார். அங்கே தங்கிவிட்டு ஒரு மாதம் அவரிடத்தில் இருக்கிறார். அவர் மதுபானமும் அருந்த கொடுக்கின்றார். பிறகு 2 அவருடைய அடிமை பெண்கள், நடனமாடக்கூடிய, அதாவது பாடல்கள் படிக்கக்கூடிய 2 பெண்கள், ஜராதா என்று அழைக்கப்படக்கூடிய 2 பெண்கள் அவர்களுக்கு பாடல்களை படித்து அவரை சந்தோஷப்படுத்துகின்றார்கள். இது முஆவியத் இப்னு பக்கர் என்கின்ற ஒருவர். அவர் ஒரு அரசனாகவோ அல்லது ஒரு முக்கியமான ஒருவராகவோ இருந்திருக்கிறார் பழைய காலத்திலே. பிறகு ஒரு மாதம் முடிந்ததற்கு பிறகு இந்த மனிதர் திஹாமா மலைகளை நோக்கி செல்கின்றார். அவர் செல்கிற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே அவர் பிரார்த்திக்கின்றாராம், அல்லாஹும்ம இன்னக தஅலமு அன்னி லம் அஜி இலா மரீதின் உதாவி, யா அல்லாஹ், நான் ஒரு நோயாளிக்கு நிவாரணம் தேடி வரவில்லை, வலா இலா அசீரின் உஃபாதி, ஒரு கைதியை விடுவிப்பதற்காகவும் வரவில்லை, அல்லாஹு மிஸ்கி ஆதன் மா குந்த தஸ்கி, ஆது சமுதாயத்துக்கு நீ மழையை கொடுத்து விடு என்று சொல்லி அவர் பிரார்த்தனை செய்கின்றார். அங்கே சில மேகங்கள் அவருக்கு தென்படுகிறன, கருப்பு மேகங்கள். அவரிடத்தில் அந்த மேகத்தில் இருந்து சப்தம் வருகிறது, இந்த மேகத்திலே நீ விருப்பமான மேகத்தை தெரிவு செய் அப்படி என்று. அவர் ஒரு மேகத்தை என்ன செய்கிறார், தெரிவு செய்கிறார். அந்த மேகத்திலிருந்து அவருக்கு மீண்டும் சப்தம் வருகிறது, அதை நீ ஒரு நெருப்பாக, சாம்பலாக, கடுமையாக எரிக்கக்கூடிய சாம்பலாக பெற்றுக்கொள், அது ஆத் சமுதாயத்தின் எவரையும் விட்டு வைக்காது என்று அவருக்கு ஒரு அசரீதி கேட்கிறது. இந்த செய்தியை அல் ஹாரிஸ் இப்னு யஸீத் அல் பக்ரி அவர்கள் நபி அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள். இந்த ஆத் சமுதாயம் அளிக்கப்பட்ட இந்த செய்தி, இது பண்டைய காலத்தில் இருந்த ஆத் சமுதாயத்துடைய அளிக்கப்பட்ட தகவலா அல்லது பிறகு வந்த அல் ஆத், கடைசியாக வந்த 2வது ஆத் சமுதாயத்துடைய அழிவை சொல்கிற சம்பவமா என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கருத்து வேறுபாட்டை முன்வைக்கின்றார்கள். சில நேரம் 2வது ஒரு ஆத் சமுதாயம் இருந்ததாகவும் அவர்களும் அளிக்கப்பட்டதாகவும், சூரத்துல் அஹ்காஃபிலே சொல்லப்படக்கூடிய விடயங்கள் அந்த 2வது ஆத் சமுதாயத்தை சார்ந்ததாகவும் இமாம் இப்னு கதீர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹு அலம். ஆனால்
அதிகமானவர்கள் இது முதலாவது ஆத் சமுதாயத்துடைய நிகழ்வோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்கின்றார்கள். என்றால் இங்கே வரக்கூடிய பெயர்கள் முஆவியத் இப்னு பக்கர் போன்றவர்கள் இப்ராஹிம் நபியுடைய என்றால் முதலாவது அளிக்கப்பட்ட ஆத் சமுதாயம் இப்ராஹிம் நபிக்கு முற்பட்ட ஆத் சமுதாயம். காபத்துல்லா என்பது மக்கா என்பதெல்லாம் கட்டப்பட்டது இப்ராஹிம் நபியுடைய காலத்திலே. ஆனால் அதுக்கு முன்னாலும் காபா இருந்திருக்கிறது என்கின்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் அதனை புனர் நிர்மாணம் தான் செய்திருக்கிறார்கள். அதுக்குரிய அடையாளம் அது அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்குரிய அடையாளம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்றிலிருந்து நாம் பல படிப்பினைகளை பார்த்தோம். ஏகத்துவத்துடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டோம். எல்லா நபிமார்களும் ஷிர்க்குக்கு எதிராக ஏகத்துவத்தை தான் முதலாக முன்வைப்பார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். அதே போன்று சிலர் பலத்தை வைத்து அவர்கள் பெருமை அடிப்பது, அதை வைத்து அதனுடைய பாரதூரத்தை பார்க்கின்றோம். தாவாவிலே எந்த அளவுக்கு பொறுமை உறுதித்தன்மை இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு தவக்குள் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா ஒரு செயலுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கின்றான். அவர்கள் பலத்தை வைத்து பெருமைப்பட்டார்கள். அல்லாஹு தாலா அவர்களுடைய பலத்தை பெருமையை முறியடிக்கின்ற விதத்தில் அவர்களுக்குரிய தண்டனையை கொடுக்கின்றான். அதே போன்று இறை செய்திகளை இறை தூதர்களை மறுமை நாளை பொய்ப்பிப்பவர்களுக்கு பாடமாக படிப்பினையாக இந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். ஈமானுக்கு எப்போதும் வெற்றி இருக்கிறது. ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தாலா காப்பாற்றியதாக சொல்கின்றான். ஈமான் கொள்பவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுவிடமிருந்து வெற்றி, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அதே போன்று ஒரு சகோதரத்துவத்துடைய முக்கியத்துவம், எவ்வாறு ஒருவர் தன் சமூகத்துக்கு உபதேசம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும், அவர்கள் விடயத்திலே ஒரு நம்பிக்கைக்குரியவராக, அவர்களுக்கு நலவு நாடக்கூடியவராக இருக்க வேண்டும் என்கின்ற பாடமும் எங்களுக்கு இதில் இருக்கிறது. அவர்கள் நான் நாசிஹ், நான் அமீன் உங்களுக்கு என்று சொல்கிறான். அல்லாஹு தாலா என்று சொல்கிறான் அஹா ஆத் சமுதாயத்தின் சகோதரன் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர்ணிக்கின்றான். எனவே நாம் கேட்ட விடயங்களை கொண்டு பயனடைவதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.